காலையில் சில வேலைகளை செய்தாலே எந்த பூஜை பாடும் இல்லாமலே பணக்காரங்களா மாறலான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. சாஸ்திரங்களின்படி காலையிலே இந்த 14 காரியங்களை செஞ்சா மகாலட்சுமியின் அளவற்ற அருள் கிடைக்கும். அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று இப்ப பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களின்படி காலையில செய்யப்படும் வேலைகள் முழு நாளின் நடைமுறையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் காலையில் எழுந்ததும் கடவுளின் பெயரை நினச்சிக்கிட்டு சில நல்ல வேலைகளை செய்யணும்னு சொல்லப்படுகிறது. இப்படி செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஒன்னொன்னா தீர்ந்து போகும். துரதிர்ஷ்டம் கூட நல்ல அதிர்ஷ்டமா மாறும். காலையில கண்டிப்பா செய்ய வேண்டிய அந்த 14 காரியங்கள் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களின் படி தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இந்த வேலைகளை செய்யறது ரொம்ப சுபமானது. ஏன்னா அந்த நேரத்துல கடவுள் விழித்திருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. பொதுவா காலை 4 மணி முதல் 5 மணி 30 நிமிடம் வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சனாதன தர்மத்துல இந்த நேரத்துல எழுவது மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகிறது. காலையில சீக்கிரம் எழுவதற்கு ஆன்மீக ரீதியிலும் அறிவியல் ரீதியிலும் பல நன்மைகள் இருக்கிறது. இந்து மத சாஸ்திரங்களின் படி காலையில சில காரியங்களை செய்தா அது ரொம்ப சுபமானதாகும். அந்த வேலைகளை செய்தா மோசமான நாள் கூட சந்தோஷமான நாளா மாறும். சாஸ்திரங்கள்ல கூட காலையில இறைவனை வழிபட்டா அவருடைய துணை முழு நாளும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எந்த விதமான அபாயங்கள்ல இருந்தும் இறைவன் நம்ம காப்பாற்றுவாரு. காலையில கடவுளின் பெயர் நினைத்தா நாள் முழுக்க நல்ல செய்திகளே கிடைக்கும். தினமும் காலையில கீழே சொல்லப்பட்டுள்ள வேலைகளை செய்தா மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. நாள் முழுக்க அவங்களுடைய அருள் நம்ம மேல பொழியும். பிரம்ம முகூர்த்தத்துல இந்த காரியங்களை செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோட இருக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஆன்மீக தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மாதா லக்ஷ்மி என்று எழுதுங்க. நம்பர் 1, எழுந்ததும் உள்ளங்கைய பாருங்க. இந்து சாஸ்திரங்களின் படி காலையில எழுந்ததும் முதல்ல தன்னுடைய உள்ளங்கைகளை பார்க்கணும். அதோட சேர்த்து இந்த மந்திரத்தையும் சொல்லணும். அப்படி செஞ்சா எப்பவும் தேவதைகளின் அருள் கிடைக்கும். செல்வத்தின் தேவியான லக்ஷ்மியும் கல்வியின் தேவியான சரஸ்வதியும் விசேஷமா அருள் செய்வாங்க. இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமூலே சரஸ்வதி, கரமத்தேது கோவிந்த, பிரபாதே கரதர்ஷனம். இதுக்கு மேல வாஸ்து சாஸ்திரத்தின் படி காலையில எழுந்ததும் முதல்ல வீட்டின் பிரதான கதவை சுத்தம் செஞ்சு அலங்கரிக்க வேண்டும். இப்படி செஞ்சா மகாலட்சுமி நாள் எப்பவும் அந்த வீட்டில் இருக்கும். வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் பெருகும். அதோட நல்ல சக்தியும் வீட்டுக்குள்ள நுழையும். நம்பர் 2, பூமி தேவிக்கு வணங்குங்க. சாஸ்திரங்களின் படி பூமியில நேரடியா காலை வைப்பது ஒரு தோஷமா கருதப்படுது. அதனால எழுந்ததும் உடனே கால்களை தரையில வைக்க கூடாது. கால்களை தரையில வைப்பதற்கு முன்னாடி பூமி தேவிக்கு வணங்கி மன்னிப்பு கேட்ட பிறகு தரையில கால் வைக்க வேண்டும். நம்பர் 3, பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பாடம் செய்யுங்க. சாஸ்திரங்களின் படி சூரியோதயத்திற்கு முன்னாடியே எழுந்து அனைத்து காரியங்களையும் முடிச்சுக்கிட்டு குளிச்சதுக்கு பிறகு தேவதைகளுக்கு பூஜை செய்யணும். பிரம்ம நேரத்துல பூஜை செஞ்சா மனசு உடல் சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள் குறையும். அதோட இறைவனின் அருளால எல்லா துறைகள்லயும் வெற்றி கிடைக்கும். பண லாபமும் ஏற்படும். பூஜையோட சேர்த்து இந்த மந்திரத்தை கண்டிப்பா ஜபிக்கணும். இதை சொன்னா வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சுலபமா கடந்து போகலாம். ஜாதகத்தில் இருக்கும் நவகிரக தோஷங்களும் சாந்தி அடையும். மந்திரம் பிரம்ம முராரி திரிபுராந்தகாரி பானு சசி பூமி சுதா புத்த குரு சுக்ர சனி ராக கேதவே வ சர்வே கிரக சாந்தி கராபவந்தோ. இந்த மந்திரத்தோட கூட காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்கணும். இப்படி செஞ்சா வேலை செய்யும் திறன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓம் பூர் புவஸ்வ தத்ஸ்தவிதுர் வரீன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனய பிரசோதயாத். நம்பர் 4, கோமாதா பசு பூஜை செய்யுங்க. தினமும் குளிச்சு தியானம் முடிச்சதுக்கு பிறகு பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா கோமாதா பூஜை செய்ய வேண்டும். இப்படி செஞ்சா எல்லா தேவி தேவதைகளின் ஆசீர்வாதமும் ஒரே நேரத்துல கிடைக்கும்.
தினமும் கோமாதாவை பூஜை செய்யறவங்க மேல மகாலட்சுமி எப்பவும் கருணையா இருப்பா. கோமாதா பூஜை செய்யறவங்க மேல நாள் முழுக்க மகாலட்சுமியின் அருள் இருக்கும். அவங்களுக்கு லாபமே லாபமா இருக்கும். இதுக்கு பிறகும் காலையில உங்க வீட்டுக்கு பசு வந்தா அல்லது வழியில எங்கேயாவது பசுவை பார்த்தா அதை விரட்டாம கையை கூப்பிட்டு வணங்கணும். பழங்கள் கொடுத்து அன்பா தடவி கொடுக்கணும். பசுவுக்கு சேவை செய்யறது மகாலட்சுமிக்கு சேவை செய்யறதுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. நம்பர் 5, வீட்டின் பிரதான வாசலை கழுவுங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி காலையில எழுந்து இறைவனை நினைச்சுக்கிட்டு வீட்டின் பிரதான வாசலை சுத்தமான தண்ணியால கண்டிப்பா கழுவணும். அதோட சேர்த்து வாசலின் 2 பக்கங்களிலும் மாவால கோலமோ அல்லது ரங்கோலி போடணும். இப்படி செஞ்சா மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா நுழைவாங்க. அதோட அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் பாதுகாப்பா இருப்பாங்க. நம்பர் 6, காலை கண் திறந்ததும் யாருடைய முகத்தையும் பார்க்காம இருக்கணும். குறிப்பா பார்த்த உடனே மனசுல கெட்ட எண்ணங்கள் வர்றவங்க இல்லைன்னா பிடிக்காத மனிதர்கள் அல்லது மிருகங்கள் முகத்தை பார்க்காம இருக்கணும். இதுக்கு மேல வாஸ்து சாஸ்திரத்தின் படி காலையில எழுந்ததும் முதல்ல கண்ணாடியை பார்க்க கூடாது. அப்படி செஞ்சா அசுபமானது. எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்தா இரவு முழுக்க இருந்த எல்லா எதிர்மறை சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள போயிடும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் காலையில கை உள்ளங்கைகளை பார்ப்பது சுபமா கருதப்படுகிறது. உள்ளங்கைகள்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. நம்பர் 7, வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலையில எழுந்த உடனே அழுக்கான பாத்திரங்களை பார்த்தா அது நம்ம பொருளாதார நிலைக்கு கெட்ட தாக்கத்தை கொடுக்கும். அதோட பண இழப்பும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ராத்திரியே பாத்திரங்களை கழுவி வச்சுக்கோங்க. சமையல் அறையில இரவு நேரத்துல அழுக்கு பாத்திரங்களை வச்சுக்காதீங்க. நம்பர் 8, காலையில மென்மையான வார்த்தைகளையே பேசணும். யார்கிட்டையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எழுந்த உடனே செய்தித்தாள் படிக்கிறதையும் டிவி பார்க்கறதையும் தவிர்க்கணும். இது மனசுக்கு எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும். நம்பர் 9, காலையில எழுந்ததும் எந்த ஒரு கிராமத்தின் பெயரையும் அல்லது மிருகத்தின் பெயரையும் சொல்லக்கூடாது. குறிப்பா குரங்கு, நாய், பன்றி போன்ற பெயர்களை சொல்லவே கூடாது. நம்பர் 10, குளிச்சதுக்கு பிறகு இவைகளை தெளியுங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி குளியல் முடிச்சதுக்கு பிறகு முதல்ல முழு வீட்டுல கங்கா ஜலத்தை தெளிக்கணும். விருப்பப்பட்டா மஞ்சள் தண்ணியும் தெளிக்கலாம். இப்படி தெளிச்சா வீட்டுல சந்தோஷமும் செல்வமும் வரும். எதிர்மறை சக்திகள் விலகும், நல்ல சக்திகள் அதிகரிக்கும். நம்பர் 11, சூரியனுக்கு நீர் அர்ப்பணிங்க. காலை எழுந்ததும் சூரிய பகவானுக்கு கண்டிப்பா நீர் ஊற்றணும். இதை தினமும் செய்யற வீடுகள்ல வறுமை அருகில் கூட வராது. குழந்தைகள் கையால சூரியனுக்கு நீர் ஊற்ற செஞ்சா அவர்களின் புத்திசாலித்தனமும் வளரும்னு சொல்லப்படுகிறது. சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கும் போது 7 முறை வலம் வந்து கீழே சொல்லப்பட்ட மந்திரங்களை ஜபிக்கணும். சூர்யாய நம, பானவே நம, காய நம, பாஸ்கராய நம, ஆதித்யாய நம. நம்பர் 12, பகவான் கிருஷ்ணரை பூஜை செய்யுங்க. காலையில பூஜை தட்டுல சந்தனத்தால ஒரு நட்சத்திரம் வரையணும். அதோட மையத்துல ஒரு குங்குமம் வைக்கணும். அப்புறம் அதுல துளசி இலைகளை அர்ப்பணிக்கணும். இப்படி செஞ்சா அது ஒரு யந்திரமா மாறும். அதுக்கு வணங்கணும். அப்புறம் தட்டுல ஸ்ரீ கிருஷ்ணரை அமர வச்சு நாராயணா நாராயணான்னு ஜபிச்சுக்கிட்டு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் முடிச்சதுக்கு பிறகு பகவான ஆசனத்துல அமர்த்தி நல்ல ஆடைகளை அணிவிக்கணும். அதுக்கப்புறம் அலங்காரம் செஞ்சு கண்ணாடி காட்டணும். பின்னாடி ஆரத்தி எடுத்து நைவேத்தியம் வச்சு வணங்கணும். நம்பர் 13, காலையில எழுந்ததும் நன்றி உணர்வோட நாளை ஆரம்பிக்கணும். கண் திறந்ததும் இன்னொரு நாளை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. இப்படி தினமும் நன்றியோட நாளை தொடங்கினா மனசுல இருந்த கவலை, பதட்டம் எல்லாம் மெதுவா குறையும். நல்ல எண்ணங்களை அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகளும் தானா வந்து சேரும். நம்பர் 14, காலையில சிறிது நேரம் அமைதியா உட்கார்ந்து நல்ல எண்ணங்களை நினைக்கணும். எதிர்காலம், வேலை, பணம், குடும்பம் எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி பாசிட்டிவ் நினைப்போட நாள் ஆரம்பிச்சா அந்த நாள் முழுக்க நல்ல அனுபவங்களும் நல்ல முடிவுகளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த எல்லா தகவல்களும் பொதுமக்கள் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. ஜோதிடம் மற்றும் மதம் சார்ந்த இந்த பரிகாரங்களையும் ஆலோசனைகளையும் நம்பிக்கை மற்றும் ஆஸ்தையோட பயன்படுத்துங்க. இந்த வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவது மட்டுமே.
இதுல எந்த விதமான உறுதியான கோரிக்கைகளும் நாங்க செய்யல. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க. மகாலட்சுமி எப்பவும் உங்க மேல தன் அருளை வச்சிருக்கட்டும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா